வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. இன்றைக்கி நான் செய்ய போகிறது ட்ரெண்டிங்கான பிகாரி ஸ்டைல் கத்தல் கி சப்ஜி. கத்தல்னா நம்ம ஊர் பலாக்காய். தேவையான பொருட்கள்: பலாக்காய், வெங்காயம், தக்காளி, தயிர், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கஸ்தூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், கொத்தமல்லி, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. கையில் கத்தியிலலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த பலாக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு கலந்து கொடுக்குற இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும். சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பலாக்காயை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கஸ்தூரி மெத்தி ½ டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ½ டேபிள் ஸ்பூன், ½ ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாக சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் இந்த பலாக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த பலாக்காயில் இருக்கிற அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியில் உருவாகிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ், இதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறதால நமக்கு கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் ½ டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் ½ டேபிள் ஸ்பூன் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பலாக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம்.
अखियां गुलाब के ना जावे साडा प्यार तैनू छड़ के हो जाए तेरा ही दीदार ते कोई ना सवाल भी पावे साडा प्यार तू छड़ के கத்தல் கீ சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பலாக்காய் சீசன். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.